வணக்கம். இன்றைக்கி எல்லாருமே பொருளாதாரத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு பொருளாதாரத்தை எப்படியாவது சேர்த்து நம்ம வாழ்க்கை மாறிடாதா அப்படின்ற ஒரு பயணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் நாம் இப்போ ஒரு அறிமுகம் கொடுத்து சொல்லக்கூடிய ஒரு அவேர்னஸ் பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் பொருளாதார மாற்றத்தை உண்டு பண்ணுங்கிறதுல எல்லளவும் ஐயம் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிஸ்டம் பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னுடைய பேர் கண்ணன். நான் தமிழ்நாட்டில் ஒரு தென் முனையிலேருந்து உங்களோட நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா hifiSpace.com. இது ஒரு பாலிகன் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய கிரிப்டோ க்ரௌட் ஃபண்டிங் ப்ராசஸ். இந்த கிரிப்டோ க்ரௌட் ஃபண்டிங் ப்ராசஸ் இது நாம் நிறையா பார்த்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் எம்டி யுவர் கப். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்களோ அது கொஞ்சம் எம்டி பண்ணிடுங்க. ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப புதுமையானதாக உருவாக்கப்பட்டிருக்கு. பாண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ஸ்லோகனோட உருவாக்கியிருக்கு. இந்த தளம் உலகத்தையே மாற்ற போகுது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பாக இங்கே நம்ம பார்க்குறோம். எனி லாங்குவேஜில் நம்ம இந்த சிஸ்டம் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் நம்ம hifiSpace.com அப்படின்னு நம்ம என்ட்ரு ஆனாலே இந்த பிளாட்ஃபார்ம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள்னால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வகையில் எல்லா லாங்குவேஜ்லையும் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்போது இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற இந்த அபவுட் அஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போனோம் அப்படின்னா இந்த hifiSpaceங்கிறது ஒரு சமூக தொழில் முனைவோராக, ஒரு சோஷியல் என்டர்ப்ரனராக ஒவ்வொருத்தரும் மாற முடியும். அப்படி மாறுறது ஒரு நபரும் அவரை போலயே மற்ற மக்களையும் உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி இதன் மூலமாக, இந்த சிஸ்டம் மூலமாக நடக்கும்போது நம்மளை சேர்ந்த நம்ம சமூகம், நாம் வளர்கிறது மட்டுமல்ல, நம்ம சமூகத்தில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நம்ம அவங்களுடைய பொருளாதாரத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் வளர்க்க முடியும். ஸோ பணம் இருக்கோ இல்லையோ இந்த விஷயம் சாத்தியப்படும் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையை பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜி, பிளாக்செயின் டெக்னாலஜி கொடுக்குது. அதன் மூலமாக ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் உருவான ஒரு hifiSpaceங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம். நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஒரு பவர் நமக்கு தேவை. அந்த பவர் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் பவர் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஃபினான்ஷியலாக நமக்கு பவர் கிடச்சிருச்சு அப்படின்னா 99.99% நம்மளுடைய ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கான விஷயம் இங்கே இருக்குது. ஸோ இந்த வலுவான இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் சம வாய்ப்பு பெற முடியும். இந்த சம வாய்ப்பு பெறக்கூடிய ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் அவங்களுடைய முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இந்த hifiSpace 270 வேலெட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா எனி வேலெட் நம்ம இந்த சிஸ்டமோட கனெக்ட் பண்ணிக்கலாம். hifiSpaceோட முக்கியமான அம்சத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு பேஜ் போதும். இங்கே ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நடக்குதோ அல்லது ட்ரேடிங் ப்ராசஸ் எதுவுமே கிடையாது. முழுக்க இது ஒரு பிஸ்னஸ் மாடலே கிடையாது. இது ஒரு பிஸ்னஸ் விஷயமே கிடையாது. இது ஒரு டெக்னாலஜி மூவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இதை வாங்குறதோ விற்கிறதோ இங்கே விஷயம் எதுவுமே நாம் இங்கே பண்ண போகிறது இல்லை. இங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிற முதலீடு நடவடிக்கை எதுவுமே கிடையாது. மாதாந்திரமாக நம்ம கையிலேருந்து கொடுக்கக்கூடிய விஷயமோ அல்லது இங்கே ஒரு மிடில் மேனோ அல்லது ஒரு கம்பெனியோ கிடையாதுங்க. முழுக்க பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டொனேஷனாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா தானியங்கியாக ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பவர் லைன், குளோபலாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே கலந்துக்கக்கூடிய ஒரு மூவ்மெண்ட்டாக இருக்கிறனால இது ஒரு பவர் லைன் மூவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த பவர் லைன் மூவ்மெண்ட்டில் ஒரு 5 படிநிலைகள் இருக்குது. அந்த 5 படிநிலைகளில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் 1லேருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் இருக்கிற அந்த படிநிலையில் ஸ்பேஸ் 1ல் மட்டும்தான் நம்மளுடைய ஒரு சின்ன கடமை இருக்குது. அந்த சின்ன கடமையை சரிவர நம்ம புரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா ஸ்பேஸ் 2லேருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த முழுக்க அந்த விஷயம் எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டடாக நடக்கக்கூடிய ஒரு முழு விஷயமாக இது நமக்கு ஒரு பெரிய பொருளாதார மாற்றத்துக்கு இந்த hifiSpace லூப்புங்கிறது பல வழிகளில் நமக்கான ஒரு சப்போர்ட் எடுத்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம இன்னும் கிளியராக புரிஞ்சுக்க போகிறோம். சரி சார், இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ரைட், ஒரு இன்ட்ரோ கிடச்சிருச்சு. இது ஒரு பிளாக்செயின் டெக்னாலஜி வழியாக கிடச்சிருக்கக்கூடிய ஒரு வேலெட்டில் இணையக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அப்போ இந்த வேலெட்டை நாம் எளிமையாக இந்த ஸ்பேஸ் லூப்போடு கனெக்ட் பண்ணும் போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நான் என்னுடைய லாங்குவேஜை இங்கிலீஷ்க்கு மாற்றிக்கிறேன். இப்போது இந்த பிளாட்ஃபார்மில் நாம் ஒரு இன்ட்ரோ மெம்பராக உள்ளே இடம் பிடிக்கணுன்னா என்ன சார் பண்ணணும்? இடம் பிடிக்கிறது தான் முக்கியமான விஷயங்க. இடம் பிடிக்கிறதுக்கு நம்மளுடைய வேலெட்டில்
ஒரே ஒரு முறை வாழ்நாளில் ஒரே ஒரு முறை இந்த சிஸ்டமில் கனெக்ட் பண்ணும்போது நம்ம வேலெட்டில் இருந்து ஒரு 51 யூஎஸ்டிடி நம்ம வச்சுருக்கணும். ஒரு 2 பிஓஎல் உள்ளே வச்சுருக்கணும். இது வந்து டிரான்சாக்ஷனுக்கான காயின். நான் உங்களுக்கு வந்து வேலெட்டோட ஃப்ரண்ட் பேஜை வந்து ஷோ பண்ணும்போது நான் அதை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். அப்படி நாம் ஸ்பேஸ் ஒன்ல இடம் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 2 விதத்தில் 100% டொனேஷன் ஷேரிங்கை மீண்டும் மீண்டும் நமக்கு கிடைக்கிற விதமாக இந்த சிஸ்டம் செயல்படுது. 20% இன்வைட் டொனேஷன், 80% மேட்ரிக்ஸ் டொனேஷன். 20% இன்வைட் டொனேஷனில் நமக்கு இந்த சிஸ்டமில் நம்ம லாகின் பண்ணி நம்ம இந்த சிஸ்டமில் உள்ளே வந்து நம்ம டொனேஷன் கொடுத்து நம்மளுடைய ஆக்டிவ் டோனருங்கிற பேரில் நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இந்த இன்வைட் லிங்க் நமக்கு கிடச்சிருது. இந்த இன்வைட் லிங்க் வந்து பணம் கொடுத்து உள்ளே வர்றவருக்கும் கிடைக்கும், பணம் இல்லாமல் இன்ஆக்டிவ் மெம்பராக வர்றவருக்கும் கிடைக்கும். அப்போ இந்த ஸ்பேஸ் ரெஃபரல் லிங்க் வழியாக நம்ம எத்தனை பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ அவங்க ஒருத்தரும் இந்த சிஸ்டம்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்வைட் டொனேஷன் 20%ங்கிறது எப்போவுமே கிடைக்குதுங்க. இது ரியல் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இந்த இன்கம்ங்கிறது. இதை வந்து ஜூம் நிகழ்ச்சியில் வந்து இதனுடைய பவர் மல்டிப்புளாக எத்தனை முறை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசும்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த ஐடியில் 9 டைரக்ட் மெம்பர் வந்திருக்காங்க. அப்போ ஒருத்தர் மூலமாகவும் 20% ஷேரிங் ஸ்பேஸ் ஒன்ல கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் $10 இந்த ஐடியோடைய ரெவன்யூ ஷேரிங்காக கிடைக்கும். அப்போ $90 தான் இன்வைட் டொனேஷனில் வந்திருக்கணும். ஆனால் $190 அங்கே இருக்குது, $190 யூஎஸ்டிடி அங்கே இருக்குது. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி ஏஐயாக மாறுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ரீஎன்ட்ரி இங்கே நடந்திருக்கு. ஒரு ரீஎன்ட்ரியும் எப்படி நம்ம $50 கொடுத்து உள்ளே இடம் பிடிக்கிறோமோ அது மாதிரி அந்த $50 கொடுக்கப்பட்டு தான் இந்த சிஸ்டமில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. இந்த $50 யார் கொடுத்துருக்காங்கன்னா இந்த சிஸ்டம் கொடுத்துருக்கு. இந்த ஐடிக்காக வர்ற வருமானத்திலேயே இந்த சிஸ்டம் வந்து இந்த ரீஎன்ட்ரி ப்ராசஸையும் செய்யுது. இது மாதிரி ஒரு சைக்கிளில் 15 ரீஎன்ட்ரியாக உள்ள இந்த ஐடி ஜெனரேட் ஆகுது. இந்த 15ஓட பயணம் என்பது லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ங்கிறது மேட்ரிக்ஸாக உருவாகுது. நான் சொன்ன மாதிரி அந்த 80% ஷேரிங் உருவாகுது. இந்த 80% ஷேரிங் மேட்ரிக்ஸ் டொனேஷனில் ஒரு $912, இன்வைட் டொனேஷனில் ஒரு $190, ஏறக்குறைய ஒரு $1000 வந்து கிடச்சாச்சு இந்த ஐடிக்கு. ஆனால் இந்த ஐடியை உருவாக்குனது வெறும் $50 ஷேரிங் டொனேஷனில். ஒரு 20லேருந்து 25 நாளில் இந்த பயணம் இப்படி நடந்திருக்கு அப்படின்னா எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது பாருங்கள். ஸோ அதனால தான் நான் இந்த விஷயத்தை உங்களோட ஈஸியாக ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு எடுத்த பயணம். ஸ்டார்ட் அப்படிங்கிற இடத்துல வந்திருக்கிற ஒரு ஐடி நம்மளால் உருவாக்கப்பட்டது. அதன் மூலமாக 5, 25, 125ன்னு ஃபில் ஆகக்கூடிய அந்த 3 லெவலில் 5, 17, 20ங்கிற ஒரு சின்ன சமூகம் தான் உருவாகிருக்கு. ஒரு கால்வாசி அதனுடைய மூமெண்ட் நடந்திருக்கிற இந்த பயணத்திலேயே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய $1000 வந்து ரீச் ஆயாச்சு ஆல்ரெடி. அது மூலமாக ஒரு 5 ஐடி ரீஎன்ட்ரியாகவும் அது போல் உருவாகினது. அதே போல் ரீஎன்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா 5, 25, 125ங்கிற ஒரு விஷயம் ஃபில் ஆகும்போது ஒரு ரீஎன்ட்ரியுமே 15 முறை மல்டிப்ளை ஆகும். 15 அகைன் ரீஎன்ட்ரியாக இந்த ஸ்பேஸ் ஒனில் க்ரியேட் ஆகும். நாம் இந்த பயணம் என்பது ஸ்பேஸ் ஒன் ஆக்டிவேஷனில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இதே போல் சேம் ஃபார்முலா ஸ்பேஸ் 2, ஸ்பேஸ் 3, ஸ்பேஸ் 4, ஸ்பேஸ் 5ல் முழுக்க ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹைஃபை ஸ்பேஸ் வந்து நமக்காக இந்த பவர் லைன் மூமெண்ட் குளோபலாக இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் கலந்துக்க போகிறாங்க. அப்போ அந்த விதமாக வந்து மேட்ரிக்ஸ் டொனேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேரிங் கிடச்சிருக்கிறது இந்த ஒரு பேமெண்ட் பிக்சரில் டச் பண்ணோம்னா தெரியுது. இந்த இடத்துல ஏற்கனவே 20% ஷேரிங் வந்து இன்வைட் டொனேஷனாக ஷேர் ஆகிடுது. மீதி 80% ஷேரிங் வந்து இந்த மேட்ரிக்ஸ் டொனேஷன் வழியாக ஷேர் பண்ணப்படுது. நமக்கு ஒரு 4 வேலெட்ஸ் இருக்குது. அந்த 4 வேலெட்டில் ஒன்று நம்மளுடைய ப்ரைவேட் வேலெட், நேரடியாக அந்த ஃபண்டு இங்கே ஷேர் ஆகிற ஃபண்டு எல்லாமே நம்மளுடைய வேலெட்டுக்குள்ளே வந்து சேர்ந்துருது. இது வந்து முதலாவது வேலெட். அடுத்ததாக நமக்கு இன்னொரு 3 வேலெட் இருக்குங்க. அது இந்த ஐடிக்குள்ளே இருக்கக்கூடிய பர்சனல் எஸ்க்ரூ வேலெட், இந்த பிஐஎஃப் வேலெட் அப்படிங்கிறத ஒன்று, அப்கிரேட் வேலெட்டுங்கிறது 2வது, ரீஎன்ட்ரி வேலெட்டுங்கிறது 3வது. இந்த 3 வேலெட்டும் ப்ளஸ் நம்மளுடைய பர்சனல் வேலெட் எல்லாமே ரிசீவிங் டொனேஷனை மீண்டும் சேகரித்து இந்த பிளாட்ஃபார்மில் மூவ்மெண்ட் நடக்குது. 100% டொனேஷன் ஷேரிங் இருக்குது. இதில் 100% ஷேரிங்கில் ஒரு 2% பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபீ, ஸ்பேஸ் லூஃபோட கேஸ் ஃபீக்காக செலவிடப்பட்டு 98% மக்களை வந்து சமுதாயத்துக்கே போகும்போது ஒரு 32% எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதாக ஒருத்தருடைய மூவ்மெண்ட்டும் நடக்குது நண்பர்களே. ஸோ இப்போது இந்த மேட்ரிக்ஸ் டொனேஷனுடைய விஷயத்தை பார்த்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ பேமெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் டொனேஷன் உடைய கிடச்சிருக்கிற இந்த விஷயம் பேமெண்ட்டில் டச் பண்ணோம்னா அந்த மேட்ரிக்ஸ் எப்படி உருவாயிருக்குன்றதை நம்ம பார்க்குறோம்.
1, 2, 3 லெவலில் 80% ஷேரிங் உருவாகுது. 3 லெவலில் எப்படி 80%னா, முதல் லெவலில் 5%, 2வது லெவலில் 25%, 3வது லெவலில் 50%. மொத்தமாக கூட்டினீங்கன்னா 80% வரும். அப்போ இந்த 80%த்தில் முதலாவது 5%த்தில் வந்து ஸ்பேஸ் ஒன் ஐடியில் மேட்ரிக்ஸ் டொனேஷனாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் 5, 25, 125ங்கிற பொசிஷன் மூலமாக உருவாகுது. 5 முதல் லெவல், 25 2வது லெவல், 3வது லெவலில் 125. அப்போ இந்த பொசிஷன்ஸ் மூலமாக இந்த சமூகத்தில் நாம் கலந்துக்கிற இந்த ஜீனியாலஜியில் எவ்வளோ சீக்கிரம் நம்ம இங்கே இடம் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய ஒரு பவர் லைன் மூவ்மெண்ட் நடக்குது. அப்படி 5 ஐடி இங்கே வந்து வரும்போது அது நம்மள மூலமாக வரலாம், அல்லது அப்ளைனோட ஸ்பில்லோவர் மூலமாக வரலாம், இல்லை இந்த சிஸ்டமோட ஆட்டோ அதாவது ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் சிமெட்ரிக்கல் பொசிஷன் மூலமாக வந்து இடம் பிடிக்கிற ஐடியா இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் டொனேஷன் வழியாக வரக்கூடிய அந்த ஷேரிங் உங்கள் பொசிஷனை பொறுத்து தாராளமாக உங்கள் ஐடிக்குள்ளே வந்து நேரடியாக சேரப்போகுது. ஓகேங்களா? இப்போ அப்படி வந்த ஒரு விஷயம் 5 வேலெட் வழியாக $2.50 $12 ஆகவும் 17 வேலெட் கனெக்ட் ஆனது மூலமாக 15 பொசிஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா 25% லெவல் 2 ஷேரிங்கில் ஒரு ஐடிக்கும் $12 போல் $212, 3வது லெவலில் 125 பொசிஷனில் 20 பொசிஷன் வழியாக ஒரு ஐடிக்கும் $25 போல் $500, டோட்டலாக $725 வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் டொனேஷனாக இந்த ஐடிக்கு உருவாயிருக்குங்க. இதுக்கு நம்மளுடைய வேலை என்பது ஒரு ஜூம் செஷனில் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரம் நம்ம கலந்துக்கிறது மட்டும்தான். இந்த கடமையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இந்த சிஸ்டமை கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 1 மணி நேரம் நீங்கள் பயணப்படுற இந்த விஷயம் உங்களுக்கு எனார்மஸ் இன்கம், உங்களுக்கு தேவைக்கு அதிகமான ஒரு இன்கம்மை ரெவன்யூ ஷேரிங், டொனேஷன் ஷேரிங்காக உங்கள் வேலெட்டுக்குள்ளே நேரடியாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த திட்டம் தான் ஹைஃபை ஸ்பேஸ். இந்த ஹைஃபை ஸ்பேஸுடைய ஒரு டேக்லைன் பார்ன் டு சேஞ்ச் த வேர்ல்டு, உலகத்தையே மாற்றி அமைக்க பிறந்த தளம். இது கிரிப்டோவோட பவர் மூலமாகவும் மக்களோட எண்ணிக்கை அப்படிங்கிற அந்த நெட்வொர்க்கோட பவர் மூலமாகவும் 2 பவர் மூலமாகவும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான சமூக பொருளாதார மாற்றத்தை சமுதாயத்துக்கே உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம் தான் இந்த ஹைஃபை ஸ்பேஸ். ஸோ இதனுடைய முன்னோட்டம் நம்ம பார்த்துட்டோம். இதனுடைய மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த மெக்கானிசம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம நேரம் செலவு பண்ணணும். அந்த நேரம் வந்து என்னென்னா ஜூமில் நீங்கள் கலந்துக்கிறது தான். இந்த மெக்கானிசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்க முடியும். பட் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை அதில் செலவு பண்ணி ஒரு ஜூம் செஷனில் கலந்துக்கிட்டு, அட்லீஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் செஷனில் கலந்துக்கிட்டு இந்த இதயம் போன்ற இந்த இன்டெலிஜென்ட் அல்காரிதம் சிஸ்டமை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே இந்த ஹைஃபை ஸ்பேஸோடைய பவர் என்ன, இது எப்படி இந்த உலகத்தை மாற்றி அமைக்க பிறந்த தளம்னு சொல்கிறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். S1ங்கிறது ஸ்பேஸ் 1, S2ங்கிறது ஸ்பேஸ் 2, ஸ்பேஸ் 3, ஸ்பேஸ் 4, ஸ்பேஸ் 5, 5 படிநிலைகள். இங்கே S1லேருந்து S5 நோக்கி இருக்கக்கூடிய ஏரோ பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஏரோவாக உள்ளே போகுது பார்த்தீங்களா, இது வந்து ஃபார்வேர்டு டைரக்ஷன். ஒரு ஸ்பேஸ் 2, ஸ்பேஸ் 3, ஸ்பேஸ் 4, ஸ்பேஸ் 5லேருந்து டவுன் ஏரோவில் வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் S1ன்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸ் 1 புஷ் பண்ணுது. இது பேக்வேர்டு சிமெட்ரிக்கல் பேக்வேர்டு சிமெட்ரிக்கல் மொமெண்டம். இந்த மொமெண்டம் வழியாக ஸ்பேஸ் 1 வந்திருக்கிற எல்லாருக்குமே, யாரெல்லாம் S1ல் ஸ்பேஸ் 1ல் ஆக்டிவ் டோனராக இடம் பிடிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே ஃபார்வேர்டு இன்ட்டு ஸ்பேஸ் 2, ஸ்பேஸ் 3, ஸ்பேஸ் 4க்கு மூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த இன்டெலிஜென்ட் அல்காரிதம் சிஸ்டம். S1 போல் அதிகமான ஒரு இன்கம், 5 மடங்கு அதிகமான இன்கம் ஷேரிங்கை கொண்டது தான் S2. S2வை காட்டிலும் 5 மடங்கு பவர் S3, S3யை காட்டிலும் 5 மடங்கு பவர் S4, S4ரை காட்டிலும் 5 மடங்கு பவர் S5. அப்போ இந்த S5வை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும் அப்படின்னா, S5ங்கிற இந்த பயணத்தில் ஒரு ரீஎன்ட்ரி ப்ராசஸ் உருவாகுது. சேம் 155 பொசிஷன் 5, 25, 125ன்னு ஃபில் ஆகிற அந்த ப்ரீவியூ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா S5லேருந்து 3125 ஐடி S1ல் எவ்வளோ ஃபண்டு ஷேரிங் டொனேஷன் நடக்குமோ அந்த ஐடிக்கான அந்த ஃபண்டு ஒரு ரீஎன்ட்ரி ப்ராசஸ் மூலமாக S1ல் வந்து மழையாக கொட்டும். அப்போது அந்த இடத்துல இடம் பிடிக்கிற S1ல் வரக்கூடிய ஒரு புதிய மெம்பர் என்ட்ரு ஆகும்போது 3125 ஐடி அங்கே ஃபில் ஆகும்போது அதன் மூலமாக அவருடைய ஐடி 15 முறை ரீஎன்ட்ரி ஆகும். அவருடைய முதல் ஐடி S1 S2க்கு வந்துடும், அப்கிரேட் ஆகி. அதே மாதிரி S3க்கு அப்கிரேட் ஆகும்.
அவருடைய 15 ரீஎன்ட்ரியும் அதே போல் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா 155ங்கிறது ஃபில் ஆகும். இந்த S5லேருந்து வரக்கூடிய 3125 ஐடி, அந்த S1ல் இருக்கக்கூடிய 155 பொசிஷன் 5, 25, 125 20 முறை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த 3125 ஐடியோடைய மொமெண்டம். அந்த மொமெண்டமில் S1ல் வந்திருக்கிற ஒரு புதிய மெம்பர் எந்த முயற்சியும் இல்லாமல் அடுத்த நிமிடமே பார்த்தீங்கன்னா இந்த 3125 ஐடி ஃபில் ஆகக்கூடிய காலத்தில் அவருடைய பயணம், அந்த ஐடியோட பயணம் 15 ரீஎன்ட்ரியை S1ல் கிரியேட் பண்ணுது. அவருடைய முதல் ஐடி S2க்கு வந்துடுது, அப்கிரேட் ஆகி 15 ஐடியும் அதே போல் 155 ஃபில் ஆகுது. 155 ஃபில் ஆகும்போது ஒன்று ஆட்டோ அப்கிரேடு மூலமாக S2க்கு வருது. S2க்கு வந்த பயணம் அகெயின் இந்த சிஸ்டம் மூலமாக புஷ் பண்ணப்பட்டு S3க்கு போகுது. இது மாதிரி இந்த சிஸ்டமில் இடம் பிடிக்கிற ஒருத்தருக்குமே ரெவன்யூ ஷேரிங்கை யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த உலகத்தில் இருக்க யாராக இருந்தாலும், ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிற யாராக இருந்தாலும் இந்த ஒரு ஹைஃபை ஸ்பேஸில் அவங்களுடைய பாலிகன் வேலெட்டில் இருந்து USDT 51 USDT வச்சு இந்த சிஸ்டமோட கனெக்ட் பண்ணிட்டாங்க, இடம் பிடிச்சிட்டாங்கனாலே இந்த பயணம் என்பது யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. அவருக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடிய அந்த மொமெண்டம் ரிசீவிங் டொனேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெசிப்ரோக்கல் டொனேஷன் ஷேரிங்னு சொல்லுவோம். அப்படி ரெசிப்ரோக்கல் ஷேரிங் மூலமாக கிடைக்கக்கூடிய லட்சக்கணக்கான USDT வருமானத்தில் அவரும் ஒரு பெரிய ஒரு தொழில் முனைவோராக, ஹைஃபை ஸ்பேஸ் மெம்பராக ரிசீவிங் டொனேஷனை பெறுறத இந்த சிஸ்டம் தாராளமாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி செயல்படுது. அப்போது உள்ள இடம் பிடிக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ரெவன்யூ ஷேரிங் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை இந்த ஹைஃபை சிஸ்டம் மூலமாக பெற முடியுங்கிறது உறுதியாக தெரியுது. ஸோ நண்பர்களே, இந்த வாய்ப்பு சாதாரணமானதல்ல. இதை நீங்கள் ஒரு ஜூம் செஷனில் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் தொடர்ந்து பயணப்பட உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி என்னுடைய சின்ன ஷேரிங்கை நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஒரு அறிமுக வீடியோ இது. ஸோ இதை பார்த்து அனைவரும் ஜூம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் நண்பர் மூலமாக கலந்துக்கிட்டிங்கன்னா அடுத்து நான் என்ன பண்ணணும், இந்த சிஸ்டமை எப்படி புரிஞ்சுக்கணும், எங்கெல்லாம் கேள்விகள் இருக்கோ அதை நீங்கள் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கான ஒரு பொருளாதார மாற்றம் என்பதை யாராலும் தடுக்க முடியாது நண்பர்களே. ஸோ இந்த இடத்துல நான் அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணி இங்கே இருக்கக்கூடிய லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய FAQ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின் அதில் இருக்குங்க. இந்த சிஸ்டமில் கேட்கப்படக்கூடிய எல்லா கேள்விக்கும் பதில் இங்கே இருக்குங்க. ஹைஃபை ஸ்பேஸ் லூப் அப்படின்னா என்ன, அது எப்படியெல்லாம் செயல்படுது, எப்படியெல்லாம் இந்த சூப்பர் டெக்னாலஜி நம்ம வாழ்க்கையில் பெரிய பொருளாதார மாற்றத்தை, நம்மளுடைய ஒற்றுமை, இந்த சிஸ்டம் மூலமாக நம்ம எல்லோரும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணுறது மூலமாக எப்படி நமக்கு ஒரு பெரிய ரெவன்யூ ஷேரிங் நடக்குதுங்கிறத இங்கே தாராளமாக கிளியராக விவரிச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த சிஸ்டம் பற்றி எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். நண்பர்களே, இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இது நம்ம மூலமாக மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, எதுவுமே இல்லாதவருக்கு ஏதாவது கொடுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த சிஸ்டம் சொல்லி கொடுக்குது. நம்மோடு பிறந்திருக்கிற எல்லா மனிதர்களுக்குமே ஒரு கனவு இருக்குது. அந்த கனவுக்கு தேவையான பொருளாதார பலம் இருந்தால் அந்த கனவை நிறைவேற்றி வைக்க முடியும். அப்படி அந்த பொருளாதார பலம்ங்கிறது நம்மளுடைய கனவுக்காக ஓடக்கூடிய அந்த செயல்பாட்டிலேயே நம்ம மூலமாகவே இந்த சிஸ்டம் மற்றவங்களுக்கும் உதவுதுங்கிறது தான் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு அல்காரிதமாக, ஒரு புதிய முயற்சியாக இந்த இடத்துல உருவாயிருக்கு. ஒருத்தருமே பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் ஏதோ ஒரு கனவுகளை நோக்கி நடைபெற்றுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு சமூகம் மூலமாக ஒரு கம்யூனிட்டி மெம்பர் ஒரு 100 பேர் ஒன்றிணைஞ்சு ஆதரவற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு மொமெண்டமை வந்து இங்கே சிஸ்டமில் நாம் வந்து பதிவிடலாம். அதே மாதிரி குளோபல் வார்மிங்க்கு எதிராக நாம் வந்து குளோபல் வார்மிங்க்கு ஒரு நல்ல செயல்களை, குளோபல் வார்மிங்லேருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு மரம் நடக்கூடிய ஒரு நல்ல செயல்களை செய்யலாம். அல்லது பிராணிகளுக்கு உணவு கொடுத்து அதை பராமரிக்கக்கூடிய NGOs இருக்கக்கூடிய ஒரு மக்களை இந்த சிஸ்டம்குள்ளே கொண்டு வரலாம். அந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்களுக்கு தேவையான பொருளாதார பலத்தை இந்த சிஸ்டம் வழியாக ஒரு ரெவன்யூ ஷேரிங் டொனேஷன் பிளாட்ஃபார்மாக 100% ஷேரிங் பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுனால இந்த ஹைஃபை ஸ்பேஸில் அனைவருமே பார்த்திங்கன்னா ஒரு அன்லிமிட்டட் இன்கம் கிரிப்டோ ஷேரிங் டொனேஷனை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நிதி ஆதாரமாக இந்த சிஸ்டம் இருக்க போகுது எல்லாருக்குமே. அப்போது நிதி ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் வழியாக நீங்கள் ஒரு என்டர்பிரினராக, நாம் எல்லாருமே ஒரு தொழில் முனைவோராக மாற முடியும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்து தொழில் முனைவோர்களாக மாற்ற முடியும். இந்த சமுதாயத்தில் நாம் வளர்கிறது மட்டும் வளர்ச்சி அல்ல,
நம்மளோட சேர்ந்து இந்த சமுதாயத்தையும் வளர வைக்கக்கூடிய ஒரு அருமையான சிஸ்டம் நமக்கு கிடைச்சிருக்கு நண்பர்களே. இங்க வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆம், ஒரு பயமில்லாத ஒரு விஷயம் தான். என்னன்னா, இங்க யாராவது நஷ்டப்பட போறாங்களா? இதில ஏதாவது ஆபத்து இருக்கா? அப்படின்னா, நோ. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிரிப்டோ கிரவுட் ஃபண்டிங் வந்து முதல் முறை ஒரு $50 தான் நம்மளுடைய முதலாவது அண்ட் முடிவாக. அதாவது என்னன்னா, ஒரே ஒரு முறை வாழ்நாள்ல இந்த சிஸ்டம்ல நம்மளோட வாலெட்ட கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த செயல், இந்த $50 இந்த சிஸ்டம்ல வந்து உருவாக்கி, இந்த $50 வழியா நாம டொனேஷன் ஷேரிங்க குடுத்து இந்த சிஸ்டம்ல இடம் பிடிக்கிறது மட்டும் தான். அப்படி நம்ம பண்றது மூலமா நமக்கு நாமே இந்த சிஸ்டம்ல நமக்கு வந்து வாய்ப்பை உருவாக்கிக்கிறோம். இது 100% பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பா அமையப்போகுது. ஸோ சட்டப்பூர்வமான ஒரு விஷயம் தான். இந்த ரெவென்யூ ஷேரிங் டொனேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா கவர்மெண்ட்னாலயும் அங்கீகரிக்கப்பட்ட ஒண்ணு. அதனால எந்த விதத்திலயும் நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ ஃபிரெண்ட்ஸ், இந்த பிளாட்ஃபார்மை சரியா பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி, என்னுடைய இந்த ஷேரிங் இன்ட்ரோ